ஈவினிங் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கவே ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப கறி குழம்பு, கொஞ்சமாக சாப்பாடு, 2 புரோட்டா மத்தியானம் வாங்கிட்டு வந்தது இருந்தது. இந்த புரோட்டா வச்சு நம்ம முட்டை கொத்து புரோட்டா பண்ணிடலான்னு சொல்லிட்டு புரோட்டா வந்து சின்னதாக நல்ல எந்த அளவுக்கு சின்னதாக பிச்சு போட முடியும் பிச்சு, குடமிளகா, பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, மிளகுத்தூள், உப்பு, கறி குழம்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணது, 2 முட்டை. ஆனால் கொஞ்சம் ஒரு முட்டை ஜாஸ்தி உடச்சி ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தோசைட்டில் எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், குடமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, தக்காளி, மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு சென்டரில் குழி மாதிரி பண்ணிவிட்டு 2 முட்டையை அதில் வந்து உடச்சி ஊற்றிடுங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. சென்டரில் கொஞ்சம் கேப் மாதிரி பண்ணி நம்ம சின்னதாக அந்த பிச்சு வச்ச புரோட்டா வந்து அதை ஆட் பண்ணிடுங்க. நல்லா கிளறி விட்டு சென்டரில் ஒரு கேப் பண்ணி நம்ம தேவையான அளவு கறி குழம்பு, இது மாதிரி கறி குழம்பு செஞ்ச அன்றைக்கி இந்த மாதிரி வந்து நம்ம முட்டை கொத்து இப்படி பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கறி குழம்பு சேர்த்து நல்ல ஹோட்டல் கடையில் குத்துற மாதிரி நல்லா பொடி பொடியாக வந்து நல்லா கொத்தி அப்பப்போ கொஞ்சம் குழம்பு சேர்த்து நல்லா சொதம்ப கொத்திட்டு கடைசியில் வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்ம முட்டை கொத்து நம்ம செய்யலாம். இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. வீட்டில் பண்ணி பாருங்கள்.